ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க்கையில் நாம் எல்லோரும் பில்லியனர் ஆகணுன்ற கனவோட வேலையிலையோ பிஸ்னஸ்லேயோ ஹார்ட் ஒர்க் செய்கிறோம். ஆனால் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் மற்றும் அன்எக்ஸ்பெக்டட் செலவுகளால் பில்லியனர் இலக்கை ரீச் பண்ண டிலே ஆகுது இல்லையா? ஆனால் ஜப்பானியர்கள் தங்கள் மாத வருமானத்திலேயே பில்லியனர் இலக்கை ரீச் பண்ண முடியுங்கிறத சில ஸ்ட்ராட்டஜிஸ்களை ஃபாலோ பண்ணி ப்ரூவ் செஞ்சுருக்காங்க. மேலும் ஜப்பானியர்கள்னு சொன்னாலே நம் நினைவுக்கு வர்றது அவங்களோட சுறுசுறுப்பு, நேரம் தவறாமை, கடின உழைப்பு, திறன்களை மேம்படுத்துவது போன்றவை தாங்க. அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்களை எல்லாராலையும் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பி வாய்ஸ் அண்ட் பி வெல்தி. உங்கள் நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி 1, ககைபோ மெத்தட். இந்த ஸ்ட்ராட்டஜி 1904 ஜப்பானை சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் ஹனி மொடாக்கோங்கிறவங்க ககைபோ பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜி குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தணுங்கிற நோக்கத்தில் உருவாக்கினாங்க. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸை பார்த்து எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி படி செய்கிற செலவுகள் எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் எழுதி ரெக்கார்ட் செய்யணும். செய்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 கொஸ்டின்களுக்கும் ஆன்சர் எழுதி ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஸ்டின் 1, உங்கள் மாத வருமானம் எவ்வளவு? கொஸ்டின் 2, அதில் மாதம் உங்களுடைய சேமிப்பு இலக்கு எவ்வளவு? கொஸ்டின் 3, உங்களுடைய ஃபிக்ஸடான மாத செலவுகள் எவ்வளவு? கொஸ்டின் 4, இப்போ இருக்கிற பொருளாதார ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறுவது எப்படி? உதாரணத்துக்கு மாத வருமானம் 25,000 ரூபாய்னா அதை 50,000 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகளை தேடுவது தாங்க. மேலும் ககைபோ ஸ்ட்ராட்டஜிலேயே செய்யும் செலவுகளை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸ்டெப் 1, நீட்ஸ் எக்ஸ்பென்ஸ். நீட்ஸ்னு சொல்லும்போது அது வாடகை, மளிகை, எஜுகேஷன் மற்றும் இன்சூரன்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ்லேயே லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ரெண்டுமே இன்க்ளூட் ஆகுது. ஸ்டெப் 2, வான்ஸ் எக்ஸ்பென்ஸ். வான்ஸ் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லும்போது ட்ரெஸ்ஸுக்காகவும், ட்ராவலுக்காகவும் மற்றும் ஸ்கில் டெவலப்மெண்ட்காகவும் செய்யும் செலவுகள் வருது. ஸ்டெப் 3, கல்ச்சுரல் எக்ஸ்பென்ஸ். கல்ச்சுரல் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லும்போது சினிமா, பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட், புக்ஸ்களை வாங்குறது போன்ற செலவுகள் வருது. கடைசியாக அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ். எதிர்பாராத செலவுகள் மற்றும் தவிர்க்க முடியாத செலவுகள் என எல்லாமே இதில் வருது. ஸ்ட்ராட்டஜி 2, 50-25-25 ரூல். இந்த ககைபோ ஸ்ட்ராட்டஜி படி 50-25-25 ரூலை ஃபாலோ செய்யும் போது பில்லியனர் இலக்கை ரீச் பண்ண கண்டிப்பாக முடியும். அதாவது முதல்ல இருக்கிற 50%ல் நீட்ஸ் எக்ஸ்பென்ஸ்க்காக பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு உங்கள் மாத வருமானம் 25,000னா அதில் முதல் 50% 12,500 ரூபாய் உங்களுடைய நீட்ஸ் எக்ஸ்பென்ஸ்க்காக பயன்படுத்தணும். அடுத்த 25% அதாவது 6,250 ரூபாய் உங்களுடைய வான்ஸ் எக்ஸ்பென்ஸ்க்காக பயன்படுத்தணும். கடைசியாக இருக்கிற 25% அதாவது 6,250 ரூபாய் உங்களுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக பயன்படுத்தணும். ஸ்ட்ராட்டஜி 3, வேர் டு இன்வெஸ்ட். எதில் முதலீடு செய்வது? சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக உள்ள 6,000 ரூபாயை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சால் பில்லியனர் இலக்கை ரீச் பண்ண முடியுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. ஸ்டெப் 1, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக மாதம் 1,500 ரூபாயை 15% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை தேர்வு செய்து அதில் மாதம் முதலீட்டை ஆரம்பிக்கணும். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் மற்ற ஃபண்ட்களை காட்டிலும் ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்பவே குறைவுங்க. மேலும் குறிப்பாக நிஃப்டி 50 அல்லது நிஃப்டி 100ல் இன்வெஸ்ட் பண்ணணும். மேலும் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் மற்ற ஃபண்ட்ஸ்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குறைவு. ஸோ அதனால் லாங் டேர்மில் 15 to 20 வருடத்தில் முதலீடு செய்யும் போது பில்லியனர் வெல்த்தை பில்ட் பண்ண ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸ்டெப் 2, மியூச்சுவல் ஃபண்ட். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் 1,000 ரூபாயை வருடத்துக்கு 12 to 15% ரிட்டர்ன் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செய்து அதில் எஸ்ஐபி முறையில் முதலீடு பண்ணலாம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்களை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஹேண்டில் பண்ணுறனால அவங்க முதலீட்டை அதிக வெரைட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் மற்றும் பாண்ட்களில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் லாஸ் ஆகும் வாய்ப்பு ரொம்பவே குறைவுங்க. அது மட்டும் இல்லாமல் மிக குறைந்த அமௌண்ட்லேயே, அதாவது ஈவன் 500 ரூபாய் இருந்தாலே எஸ்ஐபி முறையில் முதலீட்டை ஆரம்பிக்க முடியும். முதலீடு மூலமாக வந்த லாபத்தை நம்ம தேவைக்கேற்ப எப்போ வேணும்னாலும் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டேர்மில் 20 வருடத்துக்கு முதலீடு செய்யும்போது நல்ல ரிட்டர்னில் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். ஸ்டெப் 3, டேர்ம் இன்சூரன்ஸ். உங்கள் ஃபேமிலியில்
நீங்கள் மட்டும்தான் இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் உள்ள ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானை மாதம் 1000 ரூபாய்க்கு எடுக்கணும். அது உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஏஜ் ஆகும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை மாதம் 500 ரூபாய் பேமெண்ட் ஸ்கீமில் ஃபேமிலியை கவர் பண்ணுற மாதிரி எடுக்கணும். ஸோ உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டில் 6000 ரூபாயில் 4000 போக பேலன்ஸ் 2000 ரூபாய் இருக்கும். ஸ்டெப் 4 சோவரின் கோல்ட் பாண்ட். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் மாதம் 1000 ரூபாயை 6 to 7 மாதத்திற்கு சேவ் பண்ணி சோவரின் கோல்ட் பாண்டில் முதலீடு பண்ணலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாண்ட்னால டாக்ஸஸ் வராது. மேலும் ஃபிசிக்கல் கோல்டை காட்டிலும் 2.5% இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் கோல்டை பாதுகாக்கும் சேஃப்டி, ரிஸ்க் மற்றும் கோல்டோட பியூரிட்டிக்கான இஷ்யூஸ்னு எதுவுமே இந்த பாண்டில் இருக்காது. மேலும் ஃபிசிக்கல் கோல்டில் வரும் மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜஸ்னு எதுவும் இதில் வராது. ஸோ கோல்ட் ரேட் அப்ரிஷியேஷன் மற்றும் அதிக பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 8 வருடத்துக்கு பிறகு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும்போது நல்ல ரிட்டர்ன் வேல்யூ இருக்கும். ஸ்டெப் 5 நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் மாதம் 1000 ரூபாயை நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் முதலீடு பண்ணலாம். இதில் சேலரிட், செல்ஃப் எம்ப்ளாய்டு என எல்லோரும் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வருடத்துக்கு 1.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 வருடத்துக்கு பிறகு 25% அமௌண்ட்டை நம் தேவைக்கேற்ப எடுக்க முடியும். லாங் டேர்மில் 15 to 20 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன் வேல்யூவே கொடுக்கும். மேலும் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை எடுக்கும்போது எந்த டேக்ஸும் ஆட் ஆகாது. ஸோ பில்லியனருக்கு ரீச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் மாதம் 25,000 ரூபாய் சேலரிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை தாங்க டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் அதுவே 50,000, 75,000 அல்லது 1,00,000 வாங்குறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியில் 3 to 4 டைம்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் செய்து இந்த மெத்தடில் முதலீடு பண்ணலாம். அவ்வளோதாங்க. டிஸ்கஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸை ரீகால் செய்யலாம். ஃபஸ்ட்டாக ககைபோ ஸ்ட்ராட்டஜினா என்ன மற்றும் செலவுகளை கையாளும் முறைகளை பார்த்தோம். அதிலேயே 50-25-25 ரூலை பார்த்தோம். அடுத்து 25% இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை முதலீடு செய்யும் வழிகளான இண்டெக்ஸ் ஃபண்ட்களின் பெனிஃபிட்ஸ் மற்றும் அட்வான்டேஜஸ், மியூச்சுவல் ஃபண்ட்களின் பெனிஃபிட்ஸ் மற்றும் அட்வான்டேஜஸ், ஃபேமிலி பாதுகாப்பிற்கான டேர்ம் இன்சூரன்ஸ் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ்களை பார்த்தோம். அடுத்து சோவரின் கோல்ட் பாண்ட் மற்றும் கடைசியாக நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமுக்கான அட்வான்டேஜஸ்களை பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கஸ் பண்ண ககைபோ ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ செய்து பில்லியன் இலக்கை அடைய வாழ்த்துக்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்க. சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பி வைஸ் அண்ட் பி வெல்தி. உங்கள் நண்பன் ஆர்கே.